மனவரதா எத்தகைய திருமணத்திற்கு ஒப்பு கொண்டு விட்டார்கள். ஓ எத்தனை சீர மனவரதா இங்க போடாச்சா போடா போறாயறா பாத்தியா இந்த உதற கூடாது அப்புறம் மத்தவங்க உதறணும். இப்ப வேலையில அப்படி என்ன சொல்றேன் மாத்திர நான் வாங்கி தரேன். மாப்பிள்ளை அமர வைடா அடிப்பா மாப்பிள்ளை வாரார் மாப்பிள்ளை சோறா போடுறாங்க நிராயுத பாணியா இருக்கின்றேன். சீக்கிரம் போடு தள்ளி போடு இப்படி போடுறவங்க போடலாமா? முதல் நாளே தூக்கமா எதுக்கு வந்து நீங்க இல்லங்க இத பார்த்தனே அது படுக்கிறதுக்கு தான் வரும் பார்த்தனே அது படுத்துட்டா வரீங்களா நீங்க? நான் வேற நல்லா படுத்துட்டா வரீங்களா? இந்த தலகாணி வச்சு எப்படி படுத்துட்டா நம்ம வழியில மணமகளே மயில் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. நான் பயம் காட்ட போறானோ கையை எடுத்து கும்பிடுங்க. ஆண்டவா என்னடா இங்க பாருடா, பெண்கள் முன்ன பின்ன நாங்க திருமணத்தை பார்த்தது கிடையாது. அதனால நீ தானே ஒவ்வொன்னா எடுத்து சொல்லணும். ஆமா மனதோடு வணங்கணும். அம்மா அம்மா தாயே தாயி நான் இருப்பனும் 3 நாள் அர்த்தத்தை போடுவோம். காமாட்சி அம்மா விளக்க அனுப்பிச்சு உட்கார எப்படி அமரண்டா? ஐயோ சூரியன் வந்துருவானே. கல்யாணம்
ஐநூறா? அடப்பாங்க அதுக்கு விலக்கு அவன் சொல்லுவான் பாரு. அவன் சொல்லுவான் பாரு. மாலையை பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். மாலை கஷ்டப்பட்டியா? இன்னும் புரட்டாசி சனிக்கிழமை எங்க கிடைக்குது மாலை? ஏன்னா மாலை வந்து 500 ரூபா கொடுத்துருவா உங்கள்கிட்ட. பிஞ்சு போச்சு, நீ கொடுத்தா 500 ரூபாய். மாலை எடுத்துக்கிற மந்தவாசி போன என்ன பண்ண 500 ரூபாயா? மாலை எங்கேயும் கிடைக்கல. ஆரி போட்டனே காஞ்சிபுரம் போட்டனே. டேய் காஞ்சிபுரம் போட்டனே. மாலை எங்கேயும் கிடைக்கல. டேய் இந்த மாலை எங்க தான் கட்டிட்டே? 500 ரூபாய் கொடுத்து எடுத்து போனா பிளாக்ல மாலை வருமானு கேட்டான். அஞ்சாவது வார பக்கத்துல சைக்கிள்லாம் எடுத்து மண்டிலாம் மாலை தான் பிளாக் கிடைக்குமா? அங்கதான் பிளாக்ல விட்டு சொன்னாங்க. மாலை மாலை ரவி கிடக்குது, அங்க ரவி கிடக்குது. மாலை இல்லைன்ட்டான். அப்படியே உள்ள போனான் அந்த ஆத்துக்கா. அதுடா மாலை எக்கச்சக்கமான மாலை. பாய்கா ஐயோ, இருக்குது. பெரிய கடையா இருக்காங்க. ஆத்து பக்கத்துல பெரிய கடை கட்டி வச்சுக்கிறாங்களா? பொருத்த மாலை இருந்து 2 மாலை. ஐயோ டேய் இந்த மாலையா என் தங்க திருமணத்திற்கு? மடை மடை மடைன்னா கல்யாணத்தை முடிய சொத்து போனவன் வந்து வாங்கி மூடுவான். செத்து போன வந்து மாலை எப்படி வாங்குவான்? எங்களுக்கு நேரம் இப்ப பாதி கை தூக்கிட்டான். அவன் மாலை ஆடை எடுத்து முழுப்புக்கிறான் 2 கையில. ஏய் புத்தாலும் கொடுக்குறான். மானண்டா மாலை. ஏடா மாலை வேண்டியம் என்றால் புறப்படு பழைய பேருந்து நிலையம் ADS தர்மலிங்க பிரதர். என் பேரை சொல்றா கல்யாணத்துக்கு வாங்கின மாளிகை பணம் தரலையாம சொல்றது மாட்டேன். குத்துறம் பண்ணிய 30 அடி வாங்கி மாட்டியா? நனங்கு வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாத ஒரு 7 பேர் வர மாட்டாங்க. வர மாட்டாங்க. சீக்கிரம் திருமணத்துக்கு ஐயர் வேண்டிய போய் வந்துடுறாரப்பா. போய் பாரு. டேய் ஐயர் வர சொன்ன போய் பாரு. ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். அம்மா போய் சொல்ல கேட்டிருந்தான். அதான் செத்து ஐயர் வேணுமா மந்திரம் சொல்லுங்க. 500 ரூபாய் கடன் கொடுத்த ஐயர் செத்துக்கே சிரிக்கிறேன்னா என்ன பாக்குறேன்? வண்டியை சுத்தி கேமரா வச்சுட்டாங்க. எங்குமே போக முடியாது. நீ எதுவுமே பண்ண முடியாது. நீ தலையை திங்கதான் சீக்கிரம்டா நாழி ஆகுது. அவ்வளவு அடிச்சுட்டாமா? ஐயர் மந்திரம் சொல்ல மேபா. பயிர் வேணுமேடா. ஐயர் இல்லாத கேட்கணும் நடத்த முடியாது. ஐயா திருமணத்துக்கு எத்தனை பேர்கள் வந்து அமர்ந்து விட்டாங்க மாட்டாயா? ஐயர் மந்திரம் எனக்கு தெரியுங்க. ஐயர் மந்திரம் உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு கதையா? ஐயர் மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா எங்க அப்பா செத்த பிறகு ஒரு 10 வருஷமா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாங்க. அப்பதான் நானே பிறந்துக்கிறேன். அப்ப எங்க அம்மா கூட எடுத்து போவாங்க. ஐயர் என்னென்ன வேலை பண்றேன்னு அப்படி நான் கத்துக்கணும். அப்பா எப்ப செத்தாரு? அவர் செத்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆகி போச்சு. எங்க அம்மா அப்பா இல்லாத போட்டு ஐயர் வீட்டுல வேலை செஞ்சேன். அப்பதான் நானும் பண்ணேன். ஐயர் வீட்டுல உமா வேலை செஞ்சு பொண்ணு பண்ணி போட்டுட்டேன். அப்படி பார்க்க போனா ஐயரு உமால வச்சுக்கிறேன். மருதாள் தூத்த அர்த்தம் பாருங்க. யூடியூப்ல
என்னடா ஐயரு மாமால வச்சுங்கிறாரா? இப்படியே ஒரு முறையா மானத்தை வாங்குறீங்க. ஐயராடா எங்க அம்மாவை வச்சுக்கிறாரு. எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறாங்க. சரி மந்திரம் சொல்லிக்கிறான். ஐயா ஏதோ அடியான் பூச்சி காமிக்கிறா என்ன இருக்குதா? போனல அதான் எங்க பூநூல் ஏதா ஏதோ ஒரு நூல் மந்திரம் சொல்றேன் இனியா பூஜா நிக்கிறேன். மதம் மான்யம் சுவம் ஆவாதன வேதனா சமர்ப்பியாமி அரகரா அரகரா யம வீட்டுல தாலி அறக்கறா. என்னடா மந்திரம் சொல்ற? தப்பா நினைக்காதீங்க. மந்திரம் சீக்கிரம் சொல்ற மாமனா முகர் எதிராவது நீங்க யாக குண்ட இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்தெல்லாம் ஆவாதன வேதனா சுக்லா அமரதரம் விஷ்ணு சசி வர்ணமா ஓ சசி வர்ணமா ஓ சசி வர்ணமா சசி வர்ணமா சாரதாது பின்னாடி வர்ணமா கோமதி அது முன்னாடி வர்ணமா யாகிரி ஜலதோஷம் ஜலதோஷம் தீர்ந்து வீடும் கத்தாழ கண்ணாத குத்தாத நீ என்ன தெரியுமாடா? அவன் தப்பு நல்லா இல்ல. கல்யாணத்துக்கு வந்து இது மாதிரி சிரிப்பாங்களா? நான் பைத்தியக்கார கல்யாணம் குழந்தைங்களை வாச்சுறேன். வேதனா முட்டி போட சொன்னா பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? மீச அடிக்காதவங்க மீச அடிச்சுக்குங்க. எள்ளு எல்லாம் வாங்கிட்டீங்களா? மோதிர வரல காட்டு காட்டுறா. என்னடா என் பிராணத்தை வாங்குறீங்க? ரெண்டா 100 ராத்திரியம் என்ன பண்ணன்றா? தத்தனை வாங்கி போல
ஐயரை பார்க்க சொன்னா மெட்ல பார்த்து வச்சிருக்கீங்க விட்டு அவன் மேல புடுங்குது. அந்த பயம் இருக்கணும். உன் தாத்தா பேருனா ரங்கசாமி கவுண்டரு. ரங்கசாமி கவுண்டர் அரகரா அரகரா ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா அவரது குமாரன் ஆகிய அரகரா ஒப்ப பேரு முனுசாமி ஓடையா. ரங்கசாமி கவுண்டர் முனுசாமி ஒடியாரா மண்ணு மரிக்கிறதுக்காக செட் ஆகாத. உங்க அம்மா பேரு மேரி மாதா. செருப்பால பையன் மதமே மாற்றிக்கலாம். உன் பேரு சப்பி. என்னத்த முகமது சஃபி ஆயிரா. எத்த சப்பி முகமது சஃபி. எத்த சப்பி முகமது முகமது சப்பி முஸ்லிம் அம்மா கிறிஸ்டியனு அப்பா கொடியாரு உன் தாத்தா கவுண்டர். இது என்ன கோத்திரம்? டெல்லி ஆயிரா. வளா பற்ற கோத்திரம். ஆவாத வேதனா மகமான்யம் ஆவாத வேதனா இப்ப பாரு மகமான் மகமான் புடி புடி அரகரா சுபம் சூன்யம் அரகரா தத்தாரி கலைஜேவி நாடக மன்றத்தில் அரகரா புதியதாக அரகரா ரோஜா நாடக மன்றத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் அரகரா நாலாப்பேட்டை கிராமத்தை செய்த அரகரா வேலாயுதம் அரகரா இறந்து சாலோப சாமிப சாரூப சாயுத்தம் 4ஆம் பதவி அடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அரகரா பங்கும் பங்காளிகள் புண்ணிய நதிகளான கங்கை கோதாவரி புண்ணிய நதிகளை கொண்டு வந்து எள்ளும் தென்னையும் தலையில் கொட்டிக்கோ தர்ப்பணம் செய்து நீர்த்தாருடலை முத்தி மோட்சம் அடைய ஆசி ராமேஸ்வரம் வாங்கி மலையாளம் ஐயா இது என்ன பண்றது? அம்மா கூட இருக்கிற ஐயர் காரியத்துக்கு தான் போவாரு. கூட போய் வாரி போட்டு வாரியார் வந்த பச்சை அரிசி இதெல்லாம் வாரி ஆனா ஒரு ஐயர் ரவுடி தங்களுக்கு சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது. யாரும் செய்ய முடியாத 60 வயது கிழவனுக்கு உங்களுக்கு முதல் இரவு உள்ளே வாருங்கள். பாலும் பீயும் மடையனே அழ வேண்டாம். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றே வாருங்கள். காத்திருக்கிறேன். சின்ன சின்ன வயதாக இருந்த உங்களை இந்த வயதானவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்களே, இதை நினைக்கும் போது மனசு வருத்தமாகத்தான் இருக்கின்றது. என்ன செய்வது? நம்முடைய விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. இருந்தாலும் இன்று நமக்கு திருமணம்
அதை நினைத்தாலே இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ வேண்டும். அப்படியா? இந்த திருமணத்தை உங்களை பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் எப்படி தோணுது தெரியுமா? எப்படிங்க? எனக்கு ரோகிணி எனக்கு வாழ்வில் ஒரு இந்த வயதானவளை திருமணம் செய்து கொண்டாலும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் என்னோடு தான் என்ன சந்தோஷமாக இருக்கிறீர்களா? உங்களை விட விட மாட்டேன் நான். இந்த உலகத்தையே சுத்தி காண்பிக்க போகிறேன் நான். இந்த நாட்டு மக்கள் நகர்வலத்தில் போகின்றோம். நகர்வலம் திருமண கோலத்துடன் உங்களுக்கு ரத செலுத்த போகிறார் இந்த கம்ச பூபதி. அவசர திருமணம் உடனே நடந்துவிட்டது. திருமண காட்சியை நாட்டு மக்கள் அனைவரும் பார்க்கணுமா? மனக்கோலத்துடன் நானே பண்ண பாப்கனே சாமி செவனண்ணா காது கொடுக்காதீங்க.